சீதாயடா. சாரி ஜஸ்டின் சார், ரொம்ப மொக்கையா பாடி நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஓகே. ஐயோ ஷையாவுதே. ஒரு வாரம் மட்டும் பிரிஞ்சாலே போதும், என் போர்வையோ கேக்கோ, சடுகுடு ஆட்டம் தொட தொட போட மனசுதான் காரணம். அடடடா சொல்லி அடங்கிடா ஒன்னு திருத்ததான் பார்க்கணும். சாரலில் ஒரு தேநீர நீட்டுறாயே கண்ணாளா, கொடையில ஒரு மழையில நீ வானத்த கண்ணூர கொண்டாந்து சீதாயடா. சீதாயடா. சாரி ஜஸ்டின் சார், ரொம்ப மொக்கையா பாடி நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. பார்க்கும் போதெல்லாம் பரவசம் செய்யும் முகம், இளமையின் துடிப்பு, மத்தாப்பு கொளுத்திய சிரிப்பு. இவரின் குரலும் நடிப்பும் கோடம்பாக்கு புத்தகங்களில் அட்டையில் இடம் பிடிப்பார் என்று நம்பிக்கையோடு அழைக்கிறோம் ஸ்வாகதா அவர்களை. வணக்கம் எல்லாருக்கும். நான் ஸ்வாகதா கிருஷ்ணன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து தமயந்தி அக்காக்காவும் ஜேசு சார்க்காவும் தான். ஆக்சுவலி காயல் என்னோட முதல் படம். நான் ஒரு பின்னணி பாடகியா தான் இருந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமால. எனக்கு ஐடியாவே இருக்கல நான் வந்து ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு, எனக்கு ஐடியாவே இருக்கல. ஆனா அப்போ ஒரு நாள் இவங்கள என்னோட ஃபியான்சே, எனக்கு இப்ப அவர் தான் என் கணவர், அவங்க 2 பேரும் வந்து கதை கதை சொன்னாங்க அக்கா. அப்ப கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமா ஆயிடுச்சு, ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகா எனக்கு எடுத்து சொல்லி, நீ பண்ணணும், ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, உனக்கு இவ்வளவு அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்ன மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ள நான் அப்படிதான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகா கதை சொல்லுவாங்க தமயந்தி அக்கா. கதை சொல்றதே இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னா எப்படி கேக்கும் இல்லையா, கண்ணு அசைக்காம அவ்வளவு அழகா சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்ப எனக்கு அவங்க மேல ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ள வந்துட்டேன். ஜேசு சாரை தான் முதல் நாள் நான் பாக்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். போன் பண்ணா கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவாரு. அதுவாமா இதாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, ஒன்னும் கவலை விடாதம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, அவ்வளவுதான் சொல்லுவாரு. ஸோ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் கை. அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்ல வந்து எனக்கு சுத்தமா அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லி கொடுப்பாங்க. அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ லிங்கேஷ், அது பாரு அன்னைக்கு அக்கா சொன்னாங்க அது மாதிரி பண்ணு பண்ணு பண்ணு, கம்ஃபர்டபுளா இரு சொல்லிட்டு என்ன கைத்தாங்களா கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு எனக்கு. இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவாரு. மோர் லைக் படி ப்ரோ. தென் அனுமோல் சேச்சி, எனக்கு கண்ணு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு சீன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க, ரொம்ப எமோஷனல் ஒரு சீனு. அப்போ ஸ்வாகதா, உன்னோட கண்ணுலயே நீ வந்து நிறைய கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, அதை எப்படி யூஸ் பண்றது, ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்றது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி. மறக்கவே மாட்டேன் நானு. சேம், ஷீஸ் அமேசிங். அனுமோல் சேச்சி வந்து இன்னும் நிறைய நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டாடி, ஐசாக் டாடி, நாங்க பயங்கர சில் படீஸ். வி ஹவ் ஹேட் கிரேட் ஃபன் டியூரிங் தி ஷூட். அண்ட் ஜஸ்டின் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார், தேங்க்யூ. எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ், ஒரு கேமரா ஃபேஸ்ன்னு எனக்கே நீங்க காமிச்சிங்க.
நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடன்ஸ் இருக்கல. நான் படத்துக்குள்ள நடிக்க வந்தப்போ, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் குடுத்தது கார்த்திக் சாரோட கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் பிரவீன் சார். தேங்க் யூ சோ மச். எவ்ரிபடி ஹூஸ் ஹியர். ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ரொம்ப மெமரபிளா ஒரு விஷயம் நடந்தது. அது நான் இன்னைக்கு சொல்லியே ஆகணும். அங்கிள் ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் வந்து நான் பிறந்த நாள்ல இருந்து எனக்கு அவரை தெரியும். ஆனா அவரை இன்னைக்குதான் முதல் தடவை நான் பாக்குறேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ஷாக் ஆயிட்டேன். நான் இன்னைக்கு எங்க அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருது அங்கிளும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னி வரலையும் எங்க அப்பாக்கு அம்மாவா அப்பா அப்பா என்னோட அப்பாவும் ரெண்டு பேரும் மதுரை தான். நானும் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எங்க அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது. எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட் மெஜுரா கோட்ஸ்ல போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் தான். சோ இது வந்து எங்க அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கும் ட்ராட்ஸ்கி அங்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க இவரு வேற மாதிரி ஜீனியஸ், கிரியேட்டிவ் ஜீனியஸ். எங்க அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாரு. எங்க அப்பா எனக்கு பிறந்த நாள்ல இருந்து ட்ராட்ஸ்கி மருது அவரோட படங்கள் பாரு, விகடன்ல காமிப்பாரு, அவரோட படங்கள் காமிப்பாரு. அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி, நீ சினிமால போகணுமா, நீ போலாம், நீ பாடலாம், நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கம், ஆனா இந்த மாதிரி வரணும், யூ ஷுட் பி சச் எ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி மருதுன்னு சொல்லி 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 வளர்த்தாரு. எங்க அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கி அங்கிளை பார்க்கல. இத்தனை வருஷத்துல நான் தான் பார்த்திருக்கேன். அவங்க சென்ட் மேரிஸ்ல படிச்ச டைமுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள். நான் ரிஷிகேஷ்ல இருந்தேன் நேற்று நைட்டு. இந்த இவெண்ட்டுக்கு இம்மீடியட்டா கிளம்பி ஐ கேம் ஆல் தி வே. எனக்கு அங்கிள் வராருன்னு தெரியாது. ஸோ திஸ் ஹஸ் மேட் மை ஹோல் childhood till today so meaningful. I thank you so much Damayanti Akka for this incredible opportunity to meet uncle at Kayal audio launch, and it means a lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ சோ மச் சார். எல்லா இவ்வளவு பெரிய டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் இருக்கீங்க. உங்களோட எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தட்ஸ் ஆல். பை. தேங்க்யூ. ஒரு வாரம் மட்டும் பிரியாமல் ஓகே. ஐயோ ஷையாவுதே. ஒரு வாரம் மட்டும் பிரிஞ்சாலே போதும், என் போர்வையோ கேக்கோ, சடுகுடு ஆட்டம் தொட தொட போட மனசுதான் காரணம். அடடடா சொல்லி அடங்கிடா ஒன்னு திருத்ததான் பார்க்கணும். சாரலில் ஒரு தேநீர நீட்டுறாயே கண்ணாளா, கொடையில ஒரு மழையில நீ வானத்த கண்ணூர கொண்டாந்து சீத்தாயடா. சாரி ஜஸ்டின் சார், ரொம்ப மொக்கையா பாடி நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. பட் எல்லாருக்கும் நன்றி. மீடியா நான் ரொம்ப பொண்ணா இருக்கும் போதுல இருந்து என்னோட பாட்டுல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நான் இப்ப அவ்வளவா ஆக்டிவா இல்ல பிலிம்ஸ்ல, இருந்தாலும் இத்தனை பேரை பார்க்க கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. பட் கீப் சப்போர்ட்டிங். காயலுங்கிறது ஒரு அழகான ஒரு கதை. அது வந்து அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சதுல தமயந்தி அக்காவோட வாழ்க்கை தான் அந்த கதையில பியூட்டிஃபுல்லா ஒரு ரிவர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் இந்த மாதிரி சின்ன கதைகளுக்கு, சின்ன படங்களுக்கு கொடுத்து அதை பெரிய படங்களா, பெரிய வெற்றி படங்களா ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ so much. தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.